வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற 3ஆம் பிறையை பற்றி தான். இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியாகட்டும், சித்ரா பௌர்ணமி என்றும், சித்திரை மாதத்தில் வருகின்ற அமாவாசை, அது மட்டும் இல்லாமல் இந்த திருதியை, அதாவது அட்சய திருதியாக வரும். அந்த மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாளும் விசேஷம் பொருந்திய நாட்கள். அதில் வருகின்ற இந்த 3ஆம் பிறை என்பதும், அதுவும் குரு ஆதிக்கத்தோடு வருகின்ற வியாழக்கிழமையில் வருகின்ற இந்த 3ஆம் பிறை மிகவும் விசேஷ பலனை தரும் நமக்கு. இந்த 3ஆம் பிறையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இது எப்பொழுது வருது அப்படின்னா 9/5/2024 வியாழக்கிழமை மாலை 6:30 7:30 வரை. அந்த 1 மணி நேரத்தில் உங்கள் வீட்டில் வெளியே பால்கனிலேயோ அல்லது மொட்டை மாடியிலையோ, இல்லை உங்கள்கிட்ட எப்போ எங்கே தெரியுமோ நிலவினுடைய ஒளி, அந்த சந்திரனுடைய ஒளி, அந்த இடத்துல நீங்கள் நின்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து சேரும். அது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டு மேலே ஒரு வெற்றிலையை வைங்க. அந்த வெற்றிலையின் மேலே 5 ரூபாய் நாணயம் அல்லது 1 ரூபாய் நாணயம், அந்த நாணயத்தை வைத்து அதன் மீது பச்சை கலர் குங்குமம், அந்த பச்சை கலர் குங்குமத்தை 3 முறை எடுத்து லக்ஷ்மி குபேராய போற்றி, ஓம் லக்ஷ்மி குபேராய போற்றி, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய போற்றி அப்படின்னு சொல்லி வைத்து, அது மேலே ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்கள் அதை நல்லா பச்சை நூலால் கட்டி, அதை ஒரு பொட்டலை மாதிரி கட்டிக்கங்க. கட்டி அதை உங்களுடைய வலது கையில் வைத்து, அதை நீங்கள் சந்திரன் தெரிகிற ஒளியில் உங்கள் வலது கையை நல்லா மேல் நோக்கி வானத்தை, பிரபஞ்சத்தை பார்த்தா மாதிரி ஓம் சந்திரமௌலீஸ்வராய போற்றி, ஓம் சந்திரமௌலீஸ்வராய போற்றி, ஓம் சந்திரமௌலீஸ்வராய போற்றி அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான தேவையோ, அது புதிதாக வேலை கிடைக்க வேண்டியதாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ரமோஷனுக்காக இருக்கலாம், இல்லை திருமணம் நடப்பதற்காக, இல்லது நகை மீட்பதற்காக, அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தேவை கண்டிப்பாக இருக்கும். அந்த தேவையை பற்றி நீங்கள் அந்த நேரத்தில் மனதார பிரார்த்தனை செய்துக்குங்க. இல்லைனா ஒரு சிலருக்கு உடல்நிலை இல்லை மனநிலை சரியில்லாமல் இருக்கலாம், அதற்காகவும் நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம். அந்த மாதிரி அந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு, எனக்கு 16 செல்வங்களும் வர வேண்டும், எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண்ணி அந்த வெற்றிலையும் அந்த 1 ரூபாய் மடித்ததையும் அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் 1 நிமிடம் நின்று உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எல்லாத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிங்கன்னு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உங்கள் 8 மணி கரெக்டாக 8 to 9 குரு ஓரை வரும். அந்த நேரத்தில் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல பீரோவில் இந்த பொருளை வைங்க. பணம் பல மடங்கு உங்களுக்கு சேர்ந்து வரக்கூடிய அற்புத நாளாக அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வியாழக்கிழமையில் ரொம்ப நிறைய விஷயங்கள், அதாவது நான் காலையிலேருந்து சொல்லியிருக்கேன், வீடை சுத்தப்படுத்துறதுலேருந்து, அன்றைக்கி இரவு நம்ம ஒரு தண்ணி தெளிக்கணும், பச்சை கற்பூரம் மஞ்சள் தண்ணிலாம் கலந்து தெளிக்கிறது, வாசலில் கோலம் போடுறது, உப்பு வைக்கிறது, அதுக்கப்புறம் உள்ளே குலதெய்வத்துக்கு விளக்கு, அந்த மாதிரி எல்லாமே அட்சய திருதிக்கு நான் அதிகமாக சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையும் நாளைக்கு ஃபுல்லாக நம்ம சரி பண்ணிவிட்டு, மறுநாள் காலையில் நம்ம சுக்கிர ஓரையில் அந்த லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் பசுவிற்கு தானம் கொடுக்கணும். நம்ம என்னென்ன தானங்கள் செய்யணுமோ அந்த தானங்கள் ஒரு லிஸ்ட்டு, அதெல்லாம் முடிஞ்சதை வாங்கணும், முடிந்ததை கொடுக்கணும். அந்த மாதிரி என்னென்ன பூஜைகள் நாளைக்கு மகாலட்சுமியிடம் வரம் வாங்கணுமோ அத்தனை விஷயமும் செய்து கொள்ளுவோம். அதற்கு முன்னேற்பாடாக இந்த குருவாரத்தில் வருகின்ற இந்த 3ஆம் பிறை மிகவும் கூடுதல் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதனால் நாளை மாலை 6:30 7:30 இந்த ஒரு பரிகாரத்தை செய்து நாம் பணம் வைக்கிற இடத்துல வைக்கும் பொழுது, அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் இந்த 3ஆம் பிறை, அதாவது எப்படி சித்ரா பௌர்ணமியோ அந்த மாதிரி விசேஷமான இந்த 3ஆம் பிறை வருவதற்குள் நம்மளுடைய பெரிய கோரிக்கை, நீங்கள் என்ன ஒரு பெரிய கோரிக்கையாக வைத்திருக்கிறீங்களோ, வீடோ வண்டியோ திருமணமோ குழந்தை பாக்கியமோ செல்வ செழிப்போ எதை பற்றி நீங்கள் வேண்டுதல்
வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறிவிடும் இறைவன் அருளால். சரிங்களா? இது ஒரு அற்புதமான நேரம், அனைவரும் பயன்படுத்தி கொள்ளணும், மறந்துடாதீங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.